ஒரு விவசாய குடும்பத்தினரின் பசி. மதீனாவில் வாழ்ந்த ஒரு செல்வந்தர் இருந்தார். அவரிடம் மக்கள் அவசர தேவைக்காக கடன் வாங்குவது வழக்கம். ஆனால் அவர் இஸ்லாம் முழுமையாக வட்டியை கண்டித்து வசனங்கள் இறங்குவதற்கு முன்பு வரை வட்டி வாங்குவதை ஒரு தொழிலாகவே செய்து வந்தார். ஒரு நாள் மஸ்ஜித் நபவியில் தொழுகை முடிந்து திரும்பும்போது அல் குர்ஆன் வசனம், ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் உண்மையாக முஹ்மின்களாக இருந்தால் அல்லாவுக்கு அஞ்சியடங்கி எஞ்சியுள்ள வட்டியை வாங்காது விட்டுவிடுங்கள் என்பதை யாரோ ஓதக் கேட்டார். அதன் அத்தியாயம் 2, வசனம் 278. அந்த வசனம் அவரது இதயத்தை தைத்தது. நான் முஃமின் என்று சொல்கிறேன், ஆனால் அல்லாஹ் போரிடுவதாக எச்சரிக்கும் வட்டி தொழிலைச் செய்கிறேனே என்று அவர் கலங்கினார். அன்றே ஒரு முடிவெடுத்தார், இனி ஒரு பைசா கூட வட்டி வாங்க மாட்டேன் என்று. அடுத்த நாள் ஒரு ஏழை விவசாயி அவருக்கு தரவேண்டிய வட்டி பணத்துடன் வந்தார். அந்த விவசாயி தனது நிலத்தை அடமானம் வைத்து அவருக்கு தரவேண்டிய வட்டி பணத்தை கொண்டு வந்திருந்தார். வட்டியை கட்ட முடியாமல் தனது உணவை குறைத்து சாப்பிட வழியில்லாத நிலையிலும் கஷ்டப்பட்டு அந்த பணத்தை வட்டி கட்ட கொண்டு வந்திருந்தார். அந்த செல்வந்தர் சொன்னார், இன்றிலிருந்து நான் உன்னிடம் வட்டி வாங்க மாட்டேன். நீ கொடுத்த வட்டி பணத்தையெல்லாம் உனக்கே திரும்பத் தருகிறேன். நீ என்னிடம் வாங்கிய அசல் தொகையை மட்டும் உனக்கு வசதிப்படும்போது மெதுவாக திருப்பி தந்தால் போதும் என்றார். அந்த விவசாயி ஆச்சரியத்தில் அழுதே விட்டார். அந்த செல்வந்தர் திரும்ப கொடுத்த பணத்தை கொண்டு போய் தனது குழந்தைகளின் பசியை தீர்த்தார். வட்டி தொழிலை விட்டதால் அந்த செல்வந்தரின் வருமானம் ஆரம்பத்தில் குறைந்து கொண்டே வந்தது. ஆனாலும் அவர் ஹலாலான அனுமதிக்கப்பட்ட வியாபாரத்தில் தனது கவனத்தை திருப்பினார். ஆச்சரியப்படும் விதமாக வட்டி வாங்காமல் அவர் கொடுத்த அழகிய கடன்கள் மக்கள் மத்தியில் அவருக்கு நன்மதிப்பை பெற்றுத்தந்தது. நேர்மையான வியாபாரம் காரணமாக அவருடைய தொழிலில் அல்லாஹ் அளப்பரிய அபிவிருத்தியை, பரக்கத்தை அவருக்கு வழங்கினான். நிம்மதியில்லாமல் இருந்த அவருக்கு இப்போது நிம்மதியான தூக்கமும் இறைவனுக்கு நெருக்கமான உணர்வும் கிடைத்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கருத்தை உணர்த்தும் விதமாக இவ்வாறு கூறினார்கள்: அல்லாஹுக்காக நீங்கள் எதனை விட்டு விடுகிறீர்களோ அதைவிடச் சிறந்த ஒன்றை அல்லாஹ் உங்களுக்கு பகரமாக தருவான். ஆதாரம் அஹ்மத். வட்டியை விடுவது என்பது சில நேரங்களில் பண இழப்பாக தெரியலாம். ஆனால் அது சமூகத்தில் அன்பையும், தனிமனித வாழ்வில் மன நிம்மதியையும், மறுமையில் சொர்க்கத்தையும் பெற்றுத்தரும் சிறப்பான வழியாகும். இன்ஷா அல்லாஹ் நாமும் அதுபோன்ற நல்வழிகளில் வாழ்ந்து சுவர்க்கத்தை அடைந்து கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் தஆலா நம் அனைவர்களின் மீதும் நல்ல அருள் புரிவானாக. ஆமீன்.